அம்மா ஒன்றும் கவலைப்படாத. நான் உனக்கு மாத்திரை, அப்புறம் நீலகிரி தைலம், அப்புறம் தலைக்கு போறதுக்கு 10 போட எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை போட்டா உனக்கு காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிரும். இரு, அவர் சாப்பாடு கொண்டு வந்துடட்டும். சாப்பிட்டோனையும் இதை போட்டுக்குவ. எந்திரிச்சு உட்காரியா? ஒன்றும் கவலைப்படாத. அம்மா இந்த சாப்பிடு. அவளே உடம்பு முடியாம இருக்கா, எப்படி சாப்பிடுவா? இங்க கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். உமா சாப்பிடு. பொறுமையா சாப்பிடு, ஒன்னும் அவசரம் இல்ல. ஏய் வாண்டு, இங்க வா, உனக்கு ஊட்டி விடுறேன். இல்ல வேண்டாம். ஏய் வா சாப்பிடு. அக்கா, உண்மையே சொல்ல போனா அண்ணன் மட்டும்தான் எங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கு. அம்மா கூட எனக்கெல்லாம் ஊட்டி விட்டதில்ல தெரியுமா? எனக்கு ஊட்டி விட்ட முதல்னா அது நீங்க தான். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கம், சாப்பிடு. இந்த பிள்ளைங்கெல்லாம் அம்மாவுக்காக எவ்வளோ ஏங்கி இருக்கு. சரி, நம்ம வீட்டில் என்ன நம்ம அம்மா இருக்காங்க, அவங்க ஒரு வார்த்தை சொன்னா கூட நம்ம கோவப்பட்டுக்கிட்டு எவ்வளோ பேச்சு பேசுறோம். அவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம பல வார்த்தை பேசுறோம். ஆனா இந்த பிள்ளைங்க அம்மா அப்பா பாசத்துக்கு எப்படி ஏங்குறாங்க. அக்கா, எங்க அண்ணனுக்கு ஊட்டி விடுறீங்களா? எங்க அம்மா இருக்கும்போது அண்ணனுக்கு ஊட்டி விடுவாங்கன்னு அண்ணா சொல்லுவாங்க. ஊட்டி விடுறீங்களா? வாண்டு கம்முன்னு இருக்க மாட்டியே, நீ ஒத்த வாங்க போறப்பா இருப்போ. இந்தாங்க, கையில வாங்கிக்கோங்க. இல்லைங்க, தங்கச்சிங்களுக்கு ஊட்டி விடுங்க. அதுங்களுக்கு தான் இந்த மாதிரி யாருமே ஊட்டி விட்டதில்ல. சாப்பிடட்டும். சரி சாப்பிடுவோமா? போது, எனக்கு இதுக்கு மேல சாப்பிட முடியாது, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஷோ என்னம்மா நீ, என்ன இது? கொஞ்சமாவது தண்ணி எல்லாம் சூடு பண்ணி குடிக்கிறது இல்லையா? சரி பூமாரி, நாங்க வைக்கிறேன், நீ இந்த சாப்பாடு சாப்பிட்டுக்கோ. நீ மாத்திரையை போட்டுட்டு படு, நான் உனக்கு நல்லா தைலம் தேய்ச்சி விட்டு உன்னை அப்படியே தூங்க வைக்கிறேன். சரிக்கா, இதாங்க இதாங்க வச்சிருங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த தண்ணி சுடு தண்ணி தானே? ஆமாக்கா. இந்த மாத்திரையை போட்டுக்கோ, தண்ணி பொறுமையா குடி. சரி படுத்துக்கோ. அக்கா நானும் படுத்துக்கவா? படுத்துக்கோடா. கொஞ்ச நேரம் இந்த தைலத்தை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுன்னு வச்சுக்கோ. வேர்த்தினா இந்த காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சிடும். சரிக்கா. வலிக்குதுக்கா. கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும், அப்புறம் எரிச்சல் நின்றுடும். அப்படியே கண்ண மூடி தூங்கு. சரிக்கா. ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஒரு நிமிஷம் வாங்களே. பாத்தியாடா தம்பி, போனோம்னா அப்படிதான் அங்க ரெண்டு பேசி பேசி வீடு வரதுக்குள்ள போதும் ஆயிடும். எல்லா ஊர்லயுமே அப்படிதானக்கா? இங்க வேற எல்லார் வீட்லயும் காப்பியை குடி, டீயை குடி, அதை குடி, இதை குடின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போன இடத்துக்கு வர முடியாது. ஏங்க ஏன் கூப்பிட்டீங்க? இல்லங்க, இல்ல நான் அப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல என்னன்னு சொல்லுங்க. நீங்க எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பெரியம்மா கிட்ட ரொம்பவும் எப்படி சொல்றது, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க கஷ்டத்துல சொல்லும் போதே என்ன அறியாம எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்க அவங்க கிட்ட வேலை செய்றீங்க, வேலை செய்யறதுக்கான கூலியை கேட்டு வாங்கலாம்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு நல்லதுமே எங்களுக்கு செய்யறதுன்னா அது பெரியப்பா தான். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட எப்படி காசு கேட்க முடியும்? வந்த எல்லா சொந்தமுமே அப்பாவும் அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எங்களை நான் பாத்துக்கிறேன் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் எனக்கு என்ன வந்துச்சுன்னு விட்டுட்டு போனாங்க. அந்த நிமிஷத்துல எங்களை பார்த்தது அவங்க மட்டும்தான். அவங்க கிட்ட போய் எப்படி நீ என் காசு கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும்? இந்த வயசுல உங்களுக்கு காசு தேவையில்லாம இருந்திருக்கலாம், ஆனா இந்த வயசுல ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் 2 பிள்ளைங்களும் வயசுக்கு ஒருத்தி வயசுக்கு வந்துட்டா இன்னொருத்தி வயசுக்கு வரப்போறா. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்குன்னு எல்லா ஆசையும் இருக்கும்ல. இதுவே நீங்க வேற பக்கம் கஷ்டப்பட்டு ராத்திரி மகளும் சம்பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 800 700 ரூபாயாவது கிடைக்கும் ஒரு நாளைக்கு. அப்படின்னு பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்காம தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட கொடுத்து உதவ முடியாம எப்படி கஷ்டப்படுறீங்க? அதனாலதான் சொல்றேன், அவங்க கிட்ட கேளுங்க, அதுக்கான வாடகையை கூட கொடுத்துருங்க. இல்லங்க அதெல்லாம் முடியாது. எது முடியலனாலும் பரவாயில்ல, என்னால ரொம்ப பெருசாலாம் கொடுத்து உதவ முடியல. இந்த 500 ரூபாயை வச்சுக்கோங்க, இது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்படும். ஐயோ ஏங்க, காசெல்லாம் எதுக்குங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. பாருங்க, இது எங்க வீட்டுல இருந்தாலும் உண்டியல்ல தான் கிடக்கும். இது உங்களுக்கு இருந்தா பிரோஜனமா ஒரு உதவியாவது இருக்கும். புடிங்க, நீங்க வாங்கிதான் ஆகணும். ஆமாப்பா அப்படிதான். அச்சோ புடிங்க. என்னையா சாப்பிடுவாமா? சரிங்க அத்தை. வச்சுக்கோங்க. நன்றிங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்குங்க. முதல்ல என் அம்மாவுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு என் மேல அக்கறையா இருக்கானா அது இந்த பொண்ணு தான். நீ எடுத்து வந்து கொடுத்த துணியெல்லாம் வச்சு அவளை கிளப்பி விட்டையா? அங்க உள்ள வச்சு நீ கொடுத்ததெல்லாம் வச்சு நான் அப்படியே ஆரத்தி எடுத்து ஒரு நலங்கு மாதிரி வச்சிடுறேன். சரிக்கா. நேரத்துக்கு தங்கம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னதான் நாங்க வச்சாலும் அவ வந்து வைக்கிற மாதிரி இருக்குமா? விடுக்கா அதான் நாங்க இருக்கோம்லக்கா. என்ன பண்றது, நம்ம தான் உள்ள வர முடியாது குடிசைக்குள்ள. நீ எல்லாம் பார்த்து பண்ணிட்டு வா. போட்டோ எடுத்துட்டு வாங்க அத்தை. இந்த எடுத்துட்டு வரேன். சரி வாமா போவோம். எப்படியோ சந்தோஷ், எப்படியோ அக்கா மனசு நிறைவா எல்லாம் செஞ்சுட்டோம். ஆமா பெரியப்பா. உனக்கு காய்ச்சல் பரவாயில்லையோமா?
இப்ப பரவாயில்லக்கா, நல்லாவே இருக்கு. ராசாத்தி அழகா இருக்கடி, அப்படியே அம்புட்டு அழகு. இதெல்லாம் போடவும் என் தம்பி பார்த்தல உன் மாமி எப்படி துணி எடுத்துட்டு வந்திருக்கான்னு. அம்மா பசிக்குதுமா. எப்ப பார்த்தா சோறு சோறு சோறு. என் தம்பி எம்புட்டு சீரை எடுத்துட்டு வந்திருக்கான் உனக்காகன்னு சொன்னேன். அதை நினைச்சு பெருமைப்படுறது இல்ல. அம்மா பசிக்குதுமா, நீ சீக்கிரம் சுத்திட்டு எடுமா, நலங்க வச்சுட்டு இரு. பூமரி சூப்பரா இருக்குல்ல அக்கா. இவங்களுக்கெல்லாம் அம்மா இருக்காங்க, இதெல்லாம் செய்யறாங்க. நமக்கு தான் இதெல்லாம் செய்ய யாருமே இல்லல்லக்கா. உனக்கு நான் இருக்கேன்டி. நீ பெருசாகி இந்த மாதிரி ஆனான்னு வச்சுக்கவே, உனக்கு நான் செய்வேன். கடவுளே, இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இங்க வந்ததுல இருந்து வீட்டுக்கு வரணும்ன்றதே அவ மறந்துடுறாளே. மகா மகா மகா, அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். மகா ஏ மகா இருமா, எவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்துருக்குற, சாப்பிட்டுட்டு போவேன். அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். செல்வி போயிட்டு வரேன்டி. இருடி, சாப்பிட்டுட்டு போவ. இருக்கட்டும்டி. குமாரி உமா போயிட்டு வரேன். சரிக்கா. இவங்கிட்ட சொல்லிட்டு போயிருவோமா? போயிட்டு வரேன். ஏமா இருந்து சாப்பிட்டுட்டு போமா? இல்ல அம்மா வேலை விட்டு வந்துட்டாங்க போல இருக்கு, கூப்பிடுறாங்க. இருங்க, சாப்பிட்டுட்டு போவீங்க. இல்ல இருக்கட்டும். இங்க பார்த்து பொறுமையா நடங்க, என்ன அவசரம்? ஒண்ணும் இல்ல, நான் வரேன். இவங்க நம்மள டச் பண்ணணும், எதுக்கு இப்படி ஹார்ட் பீட் இப்படி துடிக்குதுன்னு தெரியலையே. சரி போவா. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. ஆமா பெரியப்பா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது இந்த பொண்ணை பார்க்கும்போது. இந்த பொண்ணு நம்ம பூமாரிக்கிட்டையும் உமா கிட்டையும் இருக்கிற அன்பெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் உனக்கு கட்டி வைக்கணும்னு தோணுது. ஏன்னா அப்பா அம்மா இல்லாத பாசத்தை இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் அந்த குறைய நீக்க முடியும். இருப்பியா? வீடு இருக்கிறது வாசல் இருக்கிறது மறந்துருவியா? இல்லம்மா. என்ன இல்லம்மா நொல்லமானு அக்கா. மீனா, தம்பி வீட்டுல எல்லாம் சாப்பாடைக்கு போட்டாங்களா? சாப்பாடைக்கு போட்டு நலங்கு வச்சுட்டு இருந்தோம். வாங்கக்கா, சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, சாப்பிடுவீங்க. இல்லம்மா இருக்கட்டுமா, வீட்டுல வேற அங்கெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. இவ வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா இங்கேயே கடையா கடன்னு கிடக்குறா. அங்க அவங்க அப்பா வந்தா திட்டுவாரு, நான் கூட்டிட்டு போறேன். அக்கா நீங்க சொன்னீங்கன்றதுக்கோசரம் பிள்ளை எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தாக்கா இப்ப சாப்பிட கூட இல்ல. சாப்பிடாம கூட பிள்ளைய கூட்டிட்டு போவீங்களா? கம்முன்னு இருங்க, சாப்பிட்டு போவீங்க. அட இருக்கட்டுமா, அங்கெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. காலையில ஆக்கி வச்சதே கிடக்கு. காலையிலனா பச்சை தண்ணி மாதிரி கிடக்கும், பழையசராய் போயிடும். சரி அப்ப மகா இருக்கட்டும், இருந்து சாப்பிட்டுட்டு வரட்டும். இல்லம்மா, மகாவை நான் கூட்டிட்டு போக விட மாட்டேங்க. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஏமாடி நீ வா, நான் வந்து சாப்பிட்டுட்டு வா. அம்மா சரி, சொல்லும் போது என்ன பண்ண முடியும், சாப்பிட்டுட்டே வா. சரிம்மா. நேரங்களமா வீடு வந்து சேரும், உங்க அப்பா வந்தா திட்டுவாரு. சரியா மாடி, பாத்துக்க, போயிட்டு வரேன். சரிக்கா. ஏமாடி வா, உள்ள வா. என்னாச்சு? என்னமாச்சு? அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் இருமுனேன். வேற அழுத்தி எல்லாம் இரும கூடாது, சரியா? சரிம்மா. ரொம்ப முக்குறது, இந்த மாதிரி எல்லாம் அடி வயிற்ற புடிச்சுக்கிட்டு சிரிக்கிறது, அடிவயிறு வலிக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்காத. அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. சரிம்மா. எம்மாடி, நான் இந்த பக்கத்து வீட்டுல வசந்தி கிட்ட கேட்டேன், இங்க எங்க ஆஸ்பத்திரியில பாக்குறாங்கன்னு. அதான் இந்த பெரிய ஆஸ்பத்திரியில பாக்குறாங்களாமா பிள்ளைக்கு. நம்ம போய் நாளைக்கு என்ன எதுன்னு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்களாம்ல, அதையும் என்னன்னு பார்த்து பண்ணிவிட்டு வந்துருவோமா? எதுக்குமா உனக்கு தேவையில்லாத செலவுமா? அது என்ன பெரிய ஆஸ்பத்திரியில ஒரு 1000 ரூபாய் என்ன மொத்தம் கேட்பாங்களாமா. அது என்னன்னு பார்த்து பண்ணிவிட்டு வந்துருவோம்மா. ஏன்னா குழந்தை வயிற்றுக்குள்ள எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தெரியணும்ல. என்ன சாப்பிடணும் என்ன ஏதுன்னு சொல்லுவாங்களாம்ல. அந்த காலத்துல நம்ம கண்டதை கடியது சாப்பிட்டோம். இப்பதான் வந்துட்டு என்னென்னமோன்னு சொல்றாங்களே, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு. போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. மல்லிகா இன்னும் வீட்டுல வேற சொல்லல, அங்க அம்மா அப்பா எல்லாம் வேற என்ன இன்னும் வரலன்னு எதுவும் கேட்பாங்களே. ஏன் மாப்பிள்ள, இத்தனை நாள் அங்கதானே இருந்தீங்க, இப்பதானே இங்க வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்னத்த சொல்ல போறாங்க? இருங்க மாப்பிள்ள. அதெல்லாம் நம்ம இருந்துட்டாமா போவோம். இருங்க, கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் முதல்ல வந்திருக்கீங்க, அதுவும் பேர பிள்ளையோட வந்திருக்கீங்க. எதுவும் நான் செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமா? பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? உங்க வீட்லயே எங்களை எப்படி கரிச்சு கொட்டுவாங்க. அதனாலதான் சொல்றேன், கம்பெனி இருங்க மாப்பிள்ள. இருந்து நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்துட்டு போகலாம். சரிங்க. உனக்கு சாப்பிட்றதுக்கு அந்த காய்கறி எல்லாம் வேக வச்சு கொடுக்க சொன்னாங்கம்மா. அது இந்த சூப்பெல்லாம் வச்சிருக்கேன், இந்த எடுத்துட்டு வரேன். ஏமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நீ கம்மன் வந்து உட்காருமா. நான் வரவும் உனக்கு தான் வேலை. எனக்கு என்னம்மா பெரிய வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா? நானும் ஃபேக்டரிக்கு போயிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் இந்த தண்ணியை பிடிச்சி ஊற்றிட்டு இந்த காலையில் ஆக்கினதே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பேன். வேற என்ன வேலை பெருசாக செய்கிறேன்? நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, இப்போ இந்த நேரத்தில் வேலை செஞ்சா தானே உண்டு. இருங்க, நான் போய் எது எடுத்துட்டு வரேன்.
பாத்தீங்களா எங்க அம்மாவை, நான் மாசமா இருக்கேன்னு சொன்னதுதான் உடனே எங்க அம்மா நம்மளை ஏத்துக்கிட்டு என்னென்னலாம் நமக்கு செய்யுது. இதுவே உங்க அம்மா சொன்னா அப்படி செய்வாங்களா? இதுதான் எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருக்க வித்தியாசம். இன்னும் நம்ம வீட்டுல அங்க சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி சொல்லலாம்? நம்ம சொல்லணும், அதுக்கப்புறம் பாரு எங்க அம்மா இப்படி பாத்துக்கோன்னு. மருமக மேல பாசம்ன்றது வயத்துல ஒரு புள்ள வரதுனால வரக்கூடாது, உண்மையா வரணும். அதுதான் உண்மையான பாசம். புள்ள வந்ததுக்காக எப்படி நல்லா பாசமா இருப்பாங்க, புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அப்படித்தானே மாறுவாங்க. அதனால என்னைக்கு ஒரே மாதிரி இருக்கணும். என்னைக்குமே பொண்ணுக்கு தாய் வீடு தான். இப்ப நான் என்ன உன்னை நல்லா பாத்துக்கலையா? நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அம்மா மாதிரி வருமா? அடி பாவி, ஒரு வருஷம் என் கூட இருந்தடி, இப்படி பேசுறடி. சரி சரி, அம்மா வராங்க, கம்மன் இருங்க. இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்துடா, நல்லா சாப்பிடு சரியா, எதையும் மிச்சம் வைக்காத. அம்மா அவருக்கு மாப்பிள்ளைக்கு தானே எடுத்துட்டு வருவேன், அப்படியே உனக்கு மட்டும் ஓரியா எடுத்துட்டு வருவானா? அது நல்லாவா இருக்கும்? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு மாப்பிள்ளை, நீ இதை சாப்பிடு, நான் இந்த மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஆமா, நம்ம வரவும் அத்தைக்கு தான் வேலை. ஆமாங்க. பிள்ளைங்க ரெண்டும் வீட்டுல இல்லனால எனக்கு எரிச்சலா இருக்கு. எங்க எப்ப பார்த்தாலும் இவன் பொண்டாட்டி கூட்டிட்டு கிளம்பிடுறான். பிள்ளைய சும்மா சும்மா அடுத்த வீடு அனுப்பிக்கிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளைய அடுத்த வீடு அனுப்புனாலே பிரச்சனை தான். என்னங்க இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவ எங்க போறா வாரா? இங்க இருக்கிற மீனா வீடு தானே, இருந்துட்டு வரட்டுமே. நான் கூட்டிட்டு வரேன்னு கிளம்பிட்டேன். அவதான் வந்துட்டு இருங்கக்கா, சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி இருக்க சொன்னா. சும்மா சும்மா அனுப்பிக்கிட்டு இருக்காத, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இவனும் எங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு கிளம்புனா, எனக்கு பிள்ளைங்க வீட்டுல இருக்கணும். அதுங்களை பார்த்ததான் எனக்கு அந்த நாள் நிம்மதியா இருக்கும். ஆமா, பக்கத்துல இருந்தா யார்கிட்டயும் பேச மாட்டீங்க. பிள்ளைங்க வீட்டுல இல்லாத போதுதான் வீட்டுல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. பிள்ளைங்க நான் வீட்டுல இருக்கும்போது இருக்கணும். அதுங்களை பார்த்ததே எனக்கு ஒரு வச்சோருனாலும் நிம்மதியா தொண்டைக்குழியில இறங்கும். ஆமா ஆமா, இப்படி சொல்லுவீங்க. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கோங்க, அவ கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போகணும். அப்ப என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு தடவையும் போயிட்டு பிள்ளைய புருஷன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து பாத்துட்டு வீட்லயா வச்சுக்குவீங்க? அதான் அப்பா பாத்துக்கலாம். இப்ப என் புள்ள வீட்டுல இருக்கணும், அவ்வளவுதான். சரி, அந்த தைலத்தை எடுத்துட்டு வா, தலை வேற வலிக்குது. எங்க இருக்கு? உள்ளதான் அந்த கட்டில வச்சல, நேத்து நீ தானே வாங்கின. எடுத்துட்டு வரேன். இங்கதானே நேத்து ராத்திரி தேய்ச்சி போட்டு வச்சோம். எங்கிட்டு போனுச்சு? அங்கேயே வச்சோமா? இல்லையே, நேத்து ராத்திரி இங்கிட்டு வச்ச ஞாபகமா தானே இருக்கு. இவரதான் எடுத்து கைமரவா இங்கிட்டு வச்சு விட்டாரா? ஏங்க தைல எங்க வச்சிருக்கீங்க? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே எல்லாம் எடுக்கிறீங்க, தேய்க்கிறீங்க, வைக்கிறீங்க. ஏன்ட்ட கேட்டா? இங்கிட்டுதான் இருந்துச்சு, காணல. எனக்கு பக்கத்திலே எது இருந்தாலும் தெரியாது. பகல்ல பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரியில எரும மாடா தெரிய போது. வா வந்து உக்காரு. உன்கிட்ட போய் தைலம் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? புள்ளைகிட்ட எங்கிட்ட எடுத்து வச்சுட்டாலோ? சரி, எங்கிட்ட எடுத்து வச்சிருப்பா, வந்தோடனே எடுத்து கொடுத்துக்கலாம். இல்லங்க, தேடி தேடி பாத்துட்டேன். இருக்காது, நான் வந்து தேடி நானே எடுத்துக்கிறேன். இந்த வீட்டுல வச்சது வச்ச இடத்துல இருக்காது. என் தலைமாட்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க, அது காணலதான் கேப்பீங்க. சரி, எதுக்கு இப்ப கத்துற வீட்டுல? நான் கத்துறேன்னா நீங்க கத்துறீங்களா? ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஜிஞ்சினக்கா ஏ ஜிஞ்சினக்கா, ஜினுக்குனக்கா ஏ ஜினுக்குனக்கா, கூடுவோமே ஒண்ணா கூடுவோமே, ஜினுக்குனக்கா ஏ ஜினுக்குனக்கா. ஏய் சூப்பரா ரெண்டு பேரும் ஆடுறீங்க பாடுறீங்கப்பா. எங்களுக்கு வீட்ல டிவி பார்க்கிறதுனா பெரியம்மா அவங்க நினைச்சதா விடுவாங்க, இல்லைன்னா டிவி பார்க்க விட மாட்டாங்களா. அப்ப நானும் அக்காவும் அண்ணே 3 பேரும் பின்னாடி வந்துட்டு ஒருத்தர்